தாய் தமிழுக்கு வணக்கம். கவிதை வாசிப்பு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இயற்றிய கொஞ்சம் தேநீர் நிறைய வானம் என்ற நூலிலிருந்து கடவுளை புரிதல் என்ற தலைப்பில் அவர் தமிழ் கடவுள் முருகனை பற்றி இயற்றிய கவிதை இதோ. காலப்பள்ளத்தில் மூடக்குழியில் புராண புழுதி மூடி கிடந்தான் முருகன். தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன். ஒற்றை துளி சற்றை அசைவுற நெற்றிச் சுடர் பற்றி பரவிட வெற்றி திருவேலுக்கதிபதி உயிர் கொண்டான். கடவுளா நீ என்றேன், மூத்த குடிக்காத்த மூதாதே என்றான். குன்றில் ஏன் குடி என்றேன், ஆதி மனிதனின் குடில் அதுதானே என்றான். குளிர்மலையில் ஏன் குறையுடை கொண்டாய் என்றேன், இரையாகும் விலங்கை துரத்தி கொண்டே இறை தேடும் விலங்கு விட்டு உயிர் தப்பி ஓட சுனைகள் ஆறுகள் நீந்தி கடக்க தொங்கும் ஆடை தொல்லையா இல்லையா, இன்னொன்றும் நெஞ்சில் எழுது, நெசவு கண்டது குறிஞ்சியில் அல்ல மறவாதே அது மருதம் என்றான். படைகளுக்கேன் முருகா தேனும் இணைமாவும், சுடுதல் அவித்தல் சமைத்தல் என்னும் அந்நாகரீகங்கள் அடையும் முன்னே காயும் கனியும் கிளங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் விளைந்த திரவிய பொருளும் ஊனாயிருந்த உண்மை உணர்த்தவே. கொடியில் சேவல் பறக்கும் செய்தி என்னவோ, வேட்டை களைப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலை எழுப்பும் முதற்பறவை அதுதானே என்றான். போகட்டும், வேலோடு நீ அலையும் வினோதம், கல்லாயுதம் தோற்ற விடுத்த வேலாயுதம் கண்ட முதல் மனிதன் நான். வேலின் தொழில்கள் விளம்ப கேள், வேட்டை காட்டில் வெற்றி தந்ததும் வேளாண்மைக்கு காவல் தந்ததும் மடவார் தம்மின் மானம் காத்ததும் மாற்றோர் விரட்டி மண்புலம் காத்ததும் முன்னோடிகளை விலங்குண்ணாமல் அண்ணால் காத்த ஆயுதமானதும் கைவேல் 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 தானடா, கைவேல் இல்லையேல் நீ நான் ஏதடா. தாத்தா என்றேன் நான், பேரனே என்றான் முருகன். இருவர் தழுவல் இறுக்கத்தில் நொறுங்கி சிதறி கிடந்தன நூற்றாண்டுகளின் துகள்கள். நன்றி, வணக்கம்.